அஜித்துடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே, அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம, திரையுலகத்த சேர்ந்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடந்த நெறைய படங்கள்ல இவரு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல்லயே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல எப்படி வந்திருக்காரு அப்படின்னு கேட்டா, இந்த படத்துலயும் அதே சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்காராம். இருந்தாலும் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அஜித்த இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் மேனன் இந்த படத்துக்காக அஜித் ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல சீன் பை சீன் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறி மாறி இருக்குமாம். அதனால இதுக்கு முன்னாடியே வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு செட்ல வந்து நடிச்சா தான் அது எதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அஜித் வீட்ல நெறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் செட்லயே நடிக்க வராராம். இந்த படத்துக்காக புனே வரைக்கும் இவங்க ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க. போன இடத்துல தன்னோட பிறந்த நாள சாய்பாபா கோவில்ல கொண்டாடியிருக்காரு அஜித். அந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணாராம். பயபக்தியா சுவாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காரு. இது மூலமா இவரு சாய்பாபா டிவோட்டியா மாறிட்டு வராரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துட்டு வருது. இருந்தாலும் இந்த படத்துல இவருடைய பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே வந்து பட்டைய கலப்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல 2வதா வர்ற அஜித்த முற்றிலும் மாறுபட்ட கெட்டப்ல நாங்க காமிச்சிருக்கோம். அது என்ன மாதிரி கெட்டப் அப்படிங்கிறத இப்பவே சொல்ல மாட்டாராம் கௌதம் மேனன். அப்படி சொன்னாக்கா படத்துடைய சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நாமளும் வெயிட் பண்ணி படம் வர்ற வரைக்கும் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன மட்டும் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுப்போம்.